கார்டன் கிச்சன். இன்னைக்கு நம்ம கார்டன் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய பூந்தி லட்டு. இந்த பூந்தி லட்டை ரொம்ப ரொம்ப சுவையாக நல்லா ஈரப்பதத்தோட ரொம்ப அட்டகாசமாக எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பூந்தி லட்டு செய்கிறதுக்கு முதல்ல கடலை மாவு 1 கப் எடுத்துக்கிறலாம். நான் எல்லாமே இந்த கப்பில் தான் அளந்துருக்கிறேன். 1 கப் கடலை மாவுக்கு 1 கப் சீனி சரியான அளவாக இருக்கும். இப்போ 1 கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறலாம். அப்போ தான் நம்ம லட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். இல்லைனா கொஞ்சம் அப்படி ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால இந்த மாதிரி நம்ம சோடா உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மாவை மிக்ஸ் பண்ணிடலாம். கையாலேயே இந்த மாதிரி கரைச்சி விடுங்க. அப்போதான் கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா ஒன்று போல கரைக்க வரும். இப்போ பாருங்க, மாவு இந்த மாதிரி ஸ்மூத்தாக நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, இப்படி அள்ளி ஊற்றுனா இந்த மாதிரி அப்படியே ஃப்ளோ ஆகணும். இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகட்டும். நெய் உருகினதுக்கு அப்புறமா நம்ம கிஸ்மிஸும் முந்திரியும் நம்ம இதில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். சும்மா ஒரு 10-15 முந்திரி பருப்பு, ஒரு 10-15 கிஸ்மிஸும் எடுத்துக்கோங்க. இப்போ நெய் நல்லா சுட்டுருச்சு. இதை சேர்த்துடலாம். முந்திரி பருப்பு கோல்டன் ப்ரௌன் ஆகணும். கிஸ்மிஸ்லாம் நல்லா உப்பி வரணும். அவ்வளோதான். பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ நம்ம சீனி பாகு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் சீனி அப்படி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறலாம். அதாவது 1 கப் சீனிக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறலாம். இப்போ இது ஒரு கம்பி பதம் வரணும். அந்த அளவுக்கு இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா ஒரு கம்பி பதம் வரணும். இப்போ பாருங்க, இப்படி ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகுது பாருங்க. அவ்வளோதான், ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை வேறு சைடில் வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ நம்ம பூந்தி பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பூந்தி பொரிக்கிறதுக்கு இந்த மாதிரி பூந்தி தட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் பூந்தி பொரிக்க தேவையான அளவு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சுடட்டும். இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி ஊற்ற ஆரம்பிச்சிடுங்க. கீழே பாருங்கள், அழகாக முத்து முத்தாக விழும். இந்த மாதிரி இப்படி தேய்ச்சி விடுங்க. பூந்தியெல்லாம் பாருங்கள் எப்படி ரவுண்டாக அந்த ஷேப் கரெக்டாக விழுந்திருக்குன்னு பாருங்கள். போட்ட உடனே பூந்தியெல்லாம் இந்த மாதிரி தான் மேலே எந்திரிச்சு வரணும். இது ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட், அதாவது ஒரு அரை நிமிஷத்துக்கு மட்டும் இருந்தால் போதும் எண்ணெயில். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடணும். ரொம்ப மொறுமொறுப்பாக வேக விட்டுறக்கூடாது. அப்படியே வேக விட்டோம்னா காரா பூந்தி மாதிரி ஆகிடும். நமக்கு சாஃப்டான பூந்தி தான் தேவை லட்டுக்கு. பாருங்கள், நம்ம மாவை சரியான பதத்துக்கு வச்சுருந்ததுனால அழகாக முத்து முத்தாக ரவுண்டாக விழுந்திருக்கு பாருங்கள். தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா பால் மாதிரி அப்படியே நீட்டி விழும். அந்த மாதிரிலாம் இல்லை. கொஞ்சம் இந்த சத்தம் நின்னோடனே நம்ம எடுத்துடலாம். மாவு நம்ம ரொம்ப திக்காக ரெடி பண்ணோம் அப்படின்னா பூந்தி எல்லாம் அப்படியே கல் மாதிரி இருக்கும். நமக்கு ஷேப் சரியாக கிடைக்காது. இந்த மாதிரி கிடைக்காது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் மாவை சரியாக ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கும் பர்ஃபெக்டான பூந்தி கிடைக்கும். இப்போ அவ்வளோதான், நம்ம பூந்தி எல்லாத்தையும் எடுத்துடலாம். தீ மலமலன்னு வச்சிடாதீங்க. வச்சிங்கன்னா சட்டுன்னு கரிஞ்சு போயிடும். மீடியம்லேயே இருக்கட்டும். எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு அப்படியே சீனி பாகில் சேர்த்துருங்க.
இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி எல்லா பூந்தியவும் இந்த ஜீரால போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி கிஸ்மிஸை சேர்த்துருங்க. அப்படி நெய்யோட சேர்த்துருங்க. இந்த ஜீராவையும் இந்த நெய்யவும் இந்த பூந்தி ஃபுல்லாக அப்படியே நல்லா உறிஞ்சிக்கிடும். இப்போ இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம லட்டு ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்க, இப்போ இதெல்லாம் கொஞ்சம் ஆறிடுச்சு. அந்த சீனி பாகு எல்லாத்தையுமே இந்த பூந்தி வந்து நல்லா உள்ளே இழுத்துக்கிடுச்சு பாருங்க. எப்படி அழகா கண்ணாடி மாதிரி அப்படியே முத்து முத்தா இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இப்போ பூந்தி மட்டும் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இவ்வளோதான், இதுதான் பூந்தி. இதை அப்படியே நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கிறலாம். இப்போ இதை வந்து நம்ம லட்டுவாக நம்ம வந்து பிடிக்க போகிறோம். லட்டுவாக பிடிக்கிறதுக்கு நம்ம இதை டைரெக்டாக அப்படியே உருட்டி நம்ம வந்து லட்டுவாக வந்து நம்ம பிடிக்க வரும். அதுதான் பூந்தி லட்டு. நம்ம வந்து அப்படி பிடிச்சிக்கிறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா ஷேப் அந்த அளவுக்கு உங்களுக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்காது. அதனால ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த பூந்தியை மட்டும் எடுத்து மிக்சியில் 2 சுற்று மட்டும் சுற்றிட்டு இந்த பூந்தியோட சேர்த்து பசைஞ்சு நம்ம வந்து உருட்டிக்கிறலாம். அந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டான பூந்தி லட்டு வந்து கிடைக்கும். இல்லைன்னா நம்ம இந்த பூந்தியை ஃபுல்லாகவே 2 சுற்று சுற்றி எடுத்துட்டு நம்ம உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா கடைகளில் கிடைக்கிற மாதிரி லட்டு வந்து நமக்கு கிடைக்கும். அதாவது பூந்தியாக வெளியில் தெரியாமல் லட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி லட்டு கூட நமக்கு கிடைக்கும். நமக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கிறலாம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி மிக்சியில் சும்மா 2 சுற்று சுற்றி எடுத்துருங்க. அதாவது அங்கங்கே இந்த சின்ன சின்ன பூந்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரியணும். கம்ப்ளீட்டாக மாவு மாதிரி நல்லா சுற்றிடக்கூடாது. சும்மா அப்படி 2 சுற்று சுற்றிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க, கையில் லேசாக உள்ளங்கையில் நெய் தடவிக்கோங்க. தடவிட்டு இப்போ உருட்ட ஆரம்பிச்சிடலாம். பாருங்க எவ்வளோ அழகாக உருட்ட வருதுன்னு. அழகா ரவுண்டா ஒன்று போல உருட்டுங்க. இதே மாதிரி எல்லா லட்டுகளையும் தயார் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, நம்ம லட்டு எல்லாமே உருட்டி எடுத்தாச்சு. ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக தயாராகிடுச்சு பாருங்க. நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லட்டுவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம கார்டன் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.